டுடே நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 தமிழ் புக். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போது நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். செய்கை விளையாட்டு படத்திற்கு உரிய எழுத்தை இணைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் பிக்சர்ஸ் அதுக்கான லெட்டர்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், செவ்வாழை. அது இவ்வாழை, செவ்வாழை. அப்போது அந்த இடத்துல என்ன வருது? அப்போது நம்ம இவ்வோடு ஜாயின் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா யாழ். யாழ்னு வரும்போது நம்ம எள்ளோட அதை ஜாயின் பண்ணோம். தேர்ட் ஒன்று வெள்ளரி. வெள்ளரி. இல்லு வருது பார்த்திங்களா, நம்ம இல்லோடு ஜாயின் பண்ணோம். ஃபோர்த் பிக்சர் நாய். நாய் ஸ்பெல்லிங் தெரியும் இல்லையா? நாய். நாயோட இதில் ஜாயின் பண்ணோம். முயல். முயல். இல்லோடு நம்ம ஜாயின் பண்ணோம். லாஸ்ட் ஒன் ஏர். ஏரோட அதாவது இருக்குது பார்த்திங்களா, அதோட இதில் கனெக்ட் பண்ணணும். அதாவது எழுத்திற்கு உரிய படத்தை டிக் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 பிக்சருக்கு பாருங்கள். ஒன்று வந்து வால் அப்படி இருக்குது, இன்னொன்று வந்து பாய் இருக்குது. ஈன்றது பாயை குறிக்கிறது. நம்ம பாயை வந்து டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இளநீர். என்ன பிக்சர் அது? இளநீர். தேர்ட் ஒன்று லெட்டர் வந்து அப்போ வந்து சேவலை குறிக்கிறது. ஃபோர்த் ஒன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது செவ்வரளி. செவ்வரளி. ஃபோர்த் பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா இது என்னது? இது கேழ்வரகு. நம்ம ராகின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதான் அது கேழ்வரகு. நெக்ஸ்ட்டு தேல். எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாய். நாயின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதை நீங்கள் மட்டும் பென்சிலில் ட்ரேஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ் வந்து இந்த டேஷ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பேர் இல்லை இளநீர். அப்போது எருன்ற வார்த்தையை நம்ம பென்சிலில் இந்த இடத்துல ட்ரேஸ் பண்ணிகிட்டே வரணும். ட்ரேஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எங்கள் ஃபில்அப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணலாம். படங்களுக்கு உரிய எழுத்து எது? மிளகாய். நாய். ரெண்டுத்துக்குமே அப்படின்றத பொருந்தும். நான் சும்மா இங்கே ரவுண்ட் மட்டும் பண்ணுறேன், அந்த வேர்டு தான் வரும்ன்றதுக்கு. ஓகேங்களா? நீங்கள் வந்து கலர் பண்ணி எழுதலாம். இங்கே இளநீர், தேர், நெக்ஸ்ட் பிக்சர் பார்த்திங்கன்னா படத்திற்கு உரிய எழுத்து எதுக்கு? கொய்யான்னும் போது என்ன லெட்டர்ஸ் வரும்? அதாவது இந்த லெட்டர்ஸ். கொய்யா. இது வந்து பேர். பேர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எழுதுக அப்படின்றத கொடுத்துருக்காங்க. முயல், சேவல் ரெண்டுத்துக்குமே காமனாக வர்றது. ஸோ நீங்கள் வந்து பென்சிலில் மேலே நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த ஃபில்லப்பில் நீங்களே என்றதை எழுதலாம். செவ்வந்தி, செவ்வாழை ரெண்டுக்குமே அப்படின்றது வரும். ஸோ அந்த இடத்துல பென்சிலை நீங்கள் ட்ரேஸ் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? படங்களுக்கு உரிய எழுத்து எது? வண்ணமிட்டு எழுதுக. மயில், அணில் ரெண்டுத்துக்குமே என்ன வரும்? வரும். ஸோ நம்ம ரவுண்ட் பண்ணுறோம். இங்கே வந்து செவ்வந்தி, செவ்வாழை கலர் பண்ணிட்ட பிறகு அது என்ன வார்த்தைகளோ அந்த வார்த்தைகளை இந்த டேஷில் ஃபில் பண்ணலாம். படத்திற்கு உரிய எழுத்து எழுதுக. சேவல், செவ்வரிசி. ஜவ்வரிசி. சேவலுக்கு எழுதுக. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது? தாழ்பால்.
இழ். நம்ம இழை வந்து பென்சிலில் ட்ரேஸ் வந்தீங்கன்னா இந்த ஃபில்லப்பில் அது ஃபில் பண்ணலாம். செகண்ட் ஒன்று இல், தேல். இதுவும் பென்சிலில் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிகிட்டே வந்து இங்கே எழுதணும். படங்களுக்கு உரிய எழுத்து எது? வண்ணமிட்டு எழுதுக. இது என்ன பிக்சரு? கேழ்வரகு. நீங்கள் இழ் அப்படின்றத மார்க் பண்ணலாம். இங்கே வந்து வெள்ளரி, தேல் ரெண்டுத்திற்கும் உரிய சொற்கள் தான். ஃபஸ்ட்டு பிக்சர்லேயும் ரெண்டுத்திற்கும் உரிய சொற்கள் தான் இழு. செகண்ட் பிக்சர்லேயும் ரெண்டு பிக்சருக்கும் உரிய சொற்கள் இல்லு. யாழ், கேழ்வரகு. இது வந்து வெள்ளரி, தேல். படத்திற்கு உரிய எழுத்துனா தாழ்பால். நம்ம இங்கே பார்த்தீங்களா இழ். இந்த இழு தான் இங்கே மென்ஷன் பண்ணணும். தாழ்பால், வால். கற்றல் பயணம். எழுத்தை கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பிக்சர் என்னது? அணில். ஆ நீ இல், அணில். செவ்வாழை. சே இவ் வா ழை, செவ்வாழை. மிளகாய். மீ ல கா இ, மிளகாய். வேர். வே இர், வேர். நெக்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா இல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முள். இது வந்து யாழ். சொல்லிக்கொண்டே எழுதுக. என்ன கொடுத்துருக்காங்க? இ எர் இல் இவ் எழ் இன், இல். எரலை, வழலை. ஸோ இது வந்து பென்சிலில் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிகிட்டே இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும். வரிசை முறை அறிந்து எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இக்குங்கச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான என்னென்ன வார்த்தைகள் வருது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இக்கு நம்ம காங்காச்சா நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே மெய் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. பாதி லெட்டர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. பேலன்ஸாக நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கான வார்த்தைகள் இருக்கிறதால நம்மளால் ஈஸியாக எழுத முடியும். இக்குனா என்ன? சக்கரம். இங்கு சங்கு. இச்சு எலுமிச்சை. இஞ்சி இஞ்சி. இட்டு பட்டம். இன்னு நண்டு. இத்து வாத்து. இன்னு பருந்து. இப்பு தொப்பி. இம்மு மரம். ஈ யாய். ஈன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? நாய். எரு இளநீர். இல்லு அணில். இவ்வு செவ்வாழை. எள்ளு வந்து கூழ். இல்லு வந்து தேல். எரு வந்து காற்றாடி. இன்னு வந்து மான். ஓகேங்களா? ஸோ அந்த சொற்கள் படி இங்கே எழுதணும்.